ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு முதிர்கனி தொடர் கதை ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. நீங்க எப்படி கேட்டாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. எனக்கு தெரிஞ்சது சொல்லுவேன் சார். கொத்தக்கூடாது, நான் யாரு தெரியும் சார். நீங்க அனாவசியமா என்ற கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் இங்க எம்பி, அதை மறந்துடாதீங்க. எம்பி அதுக்கு முன்னாடி எஸ்ஏ, ஒரு எஸ்ஏ, அதுக்கு முன்னாடி கமிஷனர். எல்லாரும் கீழே இருந்து மேல போனா சார் மட்டும் மேல இருந்து இருக்கு கீழே வந்தீங்க. கமிஷனரா இருந்த நீங்க எதுக்கு எஸ்ஏ ஆனீங்க? அது சொல்லுங்க எம்பி சார். சரியா கேஸ் பிடிக்கல. கேஸ் பிடிக்கலையா இல்லன்னா உங்களுக்கு கேஸ் பிடிக்கிறது பிடிக்காதா? ஆமா சார், எனக்கு கேஸ் எடுக்கிறதுலாம் பிடிக்காது. அப்போ எதுக்காக நீங்க இந்த போஸ்டிங்ல வந்தீங்க? எங்க அப்பா போக சொன்னாரு, போனேன். உங்க அப்பா ஏன் குறிப்பா இந்த போஸ்டிங் தான் போகணும்னு சொல்லி உங்களை ட்ரெயின் எடுக்க சொன்னாரு? நீங்க படிச்ச படிப்பு சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர், கட்டட பொறியாளர். அந்த படிப்பை படிச்சுட்டு எதுக்கு இந்த லைனுக்கு வந்தீங்க? உங்க அப்பா எதுக்கு இங்க அனுப்புனாரு? அவருக்கு இங்கதான் வரணும்னு ஆசை. அப்போ டேரக்டா எங்க இருந்திருக்கலாமே. எதுக்கு அந்த படிப்பு படிச்சீங்க? அது எனக்கு பிடிக்கும். யாருமே கட்டிட தொழில் தான், அது எனக்கு பிடிக்கும். நான் ஆசைப்பட்டது இன்ஜினியர் ஆகணும் தான், ஆனா ஆக முடியல. அதனாலதான் எனக்கு எந்த கேஸ் கொடுத்தாலும் பிடிக்க தெரியாது, பிடிக்கவும் இல்லை. விருப்பம் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அந்த கேஸுக்கு உங்களுக்கு உதவி பண்ணதுலாம் யாரு? ஐயோ, கேஸ் பத்தி தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். யாரும் ஹெல்ப் பண்ணல. அதான் கமிஷனர் கீழே வந்துட்டேன். டிஎஸ்பியா இருந்திருக்கீங்க, அதுல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கமிஷனரா மாறி இருக்கீங்க. அதுக்கு 2 கேஸ் முக்கியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 கேஸ எப்படி பிடிச்சீங்க? நான் ட்ரைனிங் இருக்கலையா, திறமையை வச்சுதான் போஸ்டிங் வந்தேன். உங்களுக்கு உதவுனது இப்போ உங்க ஊர்ல கலெக்டரா இருக்கிற உங்க கிசார், கரெக்டா சார்? சார், இப்ப எதுக்கு நீங்க அவனை அனாவசியமா உள்ள இருக்கிறீங்க? இல்ல, அவரு உங்களுக்கு கேஸ பிடிச்சு கொடுக்குற அளவுக்கும் நீங்க இப்ப அவரை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கும் இல்ல, எனக்கு புரியல. உங்களுக்குள்ள அப்படி என்ன உறவு? சித்தி பையன் அண்ணன். ஆனா நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. எத்தனை வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்க? 5 வயசுல இருந்து. 5 வயசுல இருந்தா? 5 வயசுல இருந்து. அப்போ உயிர் நண்பன், பாலிய சிநேகிதன், நெருங்கிய நண்பன், உசுருக்கு உசுரான தோழன், அப்படித்தானே? ஆமா. பயப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டு பயங்கர புத்திசாலி, கிரிமினல் மூளை. அவர் எப்படி மேல வந்தாருன்னு தெரியும், ஆனால் வந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. பயங்கர மூலக்காரா இருப்பார் போலுக்க. அவர் மேல ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட இல்லையே. அதுக்கு பதிலே நிறைய அவார்டு தான் வாங்கியிருக்காரு. ஆனா அது எப்படி உங்க கூட இருந்துகிட்டு அவர் அப்படி இருந்தாரு? இல்ல, தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு இப்ப தெரியும். இல்ல, அவர் கூட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க. அவர் கூட இருந்தா நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப என்ன சார், நான் கடைஞ்செடுத்த ஐக்கியம் அவ்வளவுதானே? ஆமா சார், நான் கடைஞ்செடுத்த ஐக்கியம் தான். ஏன்னா என்ன பெற்றவர் அப்படி. அவன் நல்லவனா இருக்கிறதுக்கான அவங்க அம்மா. இப்பதான் சார் நீங்க கரெக்டா பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. என்ன இவன் எனக்கு மறக்காத கேட்காரு. உங்க அப்பா ஐக்கிய, அதனால நீங்க ஐக்கியனா இருந்திருக்கீங்க. ஐ மீன் கரெக்ட். ஐயோ, என்ன கேட்க வரான்னு புரியலையே. அவசரப்பட்டு சொல்லிட்டு சொல்லுங்க எம்பி சார். உங்க அப்பா கெட்டவரு, அதனால நீங்க கெட்டவர்னு ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? ஆமா. கிசார் சில விஷயங்களை கிரிமினல வேலை பார்த்து வச்சிருக்காரு. அப்படின்னா அவங்க அம்மா கிரிமினலா? அவர் எப்படி மேல வந்தான்னு ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன தடையும் இல்லாம பிளான் போட்டு நீட்டா அவர் மேல இப்ப இல்ல 1000 வருஷம் ஆனாலும் அவர் மேல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்கவ பிளான போட்டு மேல வந்திருக்காருன்னா அப்போ அவங்க அம்மா கிரிமினலா தானே இருக்க முடியும். தப்ப கூட எந்த தடையும் இல்லாம தப்பே இல்லாம பண்ணி வச்சிருக்காரு. பயங்கர மூலக்காரோ சார். அவன் சின்ன வயசுல இருந்து நல்லா படிப்பான் சார். அது மட்டும் இல்ல, நல்ல டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம், நல்ல படிப்பு திறமை எல்லாமே அவன்கிட்ட உண்டு. அப்படி நல்ல குணங்கள் உள்ள பையன், எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருக்கிற பையன் எப்படி சார்? அத நீங்க சொன்னீங்களே உங்க அப்பா ஐக்கியம், அதனால நீங்களும் ஐக்கியன்னு. இந்த ஐக்கியம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாரு. நல்லவனுக்கு எதுக்கு சார் ஐக்கியம் கூட உழவே? அதுவும் 5 வயசுல இருந்தே. உங்களுக்குள்ள இப்படி ஒரு நட்பு இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நல்லவனுக்கும் கெட்டவனுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது எப்படி சார் ஒரு நல்லவன் கெட்டவன் கூட பழக்கம் பிடிக்க முடியும்? நீங்க ஐக்கியம் தான், அவனும் ஐக்கியம் தான்.
சொல்லுங்க சார். கெட்டவன் கூட நல்லவனுக்கு என்ன பழக்கம்? உண்மை சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாமல இருந்திருக்காது. உண்மை சொல்லுங்க. அவரு நல்லவரா கெட்டவரா? அவன் நல்லவன். உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன். அவரு எது தப்பு பண்ணது இல்ல. மனுஷனா பிறந்தா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அவன் தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்க வழிய பார்ப்பான். அதுக்காக மனக்கசந்து அழுவான். அது மட்டும் இல்ல, திரும்ப அந்த தப்பு நடக்காம பாத்துக்கிடுவான். அந்த தப்பை செய்யவே மாட்டான். அப்போ ஒரு வாட்டி ஒரு தப்பு பண்ணுவாரு, திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டாரு. அதனால எல்லா தப்பையும் பண்ணுவாரு, தடையமே இல்லாம. அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாம பாதுகாத்துக்கிடுவாரு. திரும்ப திரும்ப செஞ்சதானே மாட்டணும். ஒரு திருப்பு செஞ்சுட்டா மாட்ட வேண்டியது இருக்காது இல்ல. ஆனா சார் மாட்டிக்கிடுவீங்க. இங்க பாருங்க சார், அவன் நல்ல படிப்பான், நல்ல டேலண்ட் பர்சன். அவர் என்ன சார், அவன் மேல வரதுக்கு என்ன? அவன் படிச்சுதான் மேல வந்தான். பொண்ணு தர சார் யாரு? இது எல்லாரையும் கேக்குறாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் தான். டிபார்ட்மெண்ட்னா ஒரே டிபார்ட்மெண்ட். ஒன்னா ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. ஆமா. பொண்ணு துறைக்கு அபார திறமை கேள்விப்பட்டேன். உடல் வலிமை, அதனால அவருக்கு எல்லா திறமையும் உண்டு. கரெக்ட். உடல் வலிமை. அவருக்கும் கிசாருக்கு என்ன உறவு? அவங்க அம்மா தான் பொண்ணு துறையை தத்தெடுத்திருக்காங்க. எப்பவுமே இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. பச்சை பிள்ளை தானே எல்லாம் தத்தெடுப்பாங்க. இது என்ன வளர்ந்த பிள்ளையா? பொண்ணு துறைக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால தத்தெடுத்தாங்க. அவனுக்கு கல்யாணம் காட்சி முடிக்கணும், அதுக்கு குடும்பம் தேவை, அதனால தத்தெடுத்தாங்க. சரி, அது பர்சனல். பொண்ணு தர அண்ணன் கிளி மகளோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்படிதானே? ஆமா. அப்போ கிஷோரும் பொண்ணு தையும் அண்ணன் தம்பி, குடும்பம் அண்ணன் தம்பி. ஆமா. பொண்ணு தர குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் பொழுது. குடும்ப பாசம் உண்டு. குடும்ப பாசத்துக்காக எந்த எல்லைக்கும் போவார், அப்படிதானே? ஐயோ, கேஸ் முடிச்சு தெரிஞ்சிருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நேர்மையானவர். நேர்மையாப்பட்டதை செய்வார். உங்களுக்கும் பொண்ணு தரக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணீங்களா, பண்ண வச்சாங்களா? சார் இதெல்லாம் எதுக்கு சார்? கேள்வி வரும்போது சொல்லணும் சார். சொல்லுங்க. பண்ணி வச்சாங்க. ஓகே. சிஐடி ஜெயராஜ் இவர் எப்படிங்க? இவன் அரக்கனாச்ச. இவன் கிட்டே மாட்டிருக்கோம். எங்க போனாங்க? ஆளையே காணுமே. இவங்களுக்கு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரியல. எதுக்கு பதட்டமா இருக்கா? ஆமா, அந்த பையன் இன்னும் வரல. அதானே சித்திரபுத்திர நேரத்துக்கு வராம இருக்க மாட்டானே. அவன் அரை மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு போவான். பொண்டாட்டி கூட பார்க்க வந்துடுவான். பிள்ளைல பார்க்காம இருந்துக்கிட மாட்டான். இவ்வளோ நேரம் பிள்ளைல பார்க்க வரலன்னா பயசிக்கிட்டான். என்னத்தான் போன் அடிச்சாலும் அவன் வீட்டுக்கு வரமாட்டான். என்ன சொல்றீங்க? போ, அன்னைக்கிட்ட போய் சொல்லு. போ. என்ன சொல்லணும்? அவன் வீட்டுக்கு வரமாட்டான். அன்னைக்கிட்ட சொல்லு. ஆக வேண்டிய வேலையை அவ பாப்பா. எனக்கு புரியல. அன்னைக்கிட்ட போ. பார்க்க வேண்டியது அவ பாத்துக்கிடுவா. அவ பார்த்தா மட்டும்தான் முடியும். போ. சிஐடி ஜெயராஜ் இவரா இந்த கேஸ் எடுத்திருக்காரு? என்ன மாப்பிள்ள சார் உண்மை ஒத்துக்கிட்டாரா என்ன? சார் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு தேவையான விஷயம் வெளியில வரல. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அப்புறம் விக்ரம், என்ன இங்க பார்த்ததோ நான் உங்ககிட்ட விசாரணை பண்ணதோ வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. பொண்ணு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? என்ன ஆளுக்கெல்லாம் பொண்ணு தெரிய கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை பொண்ணு தெரிய சீரியா இருப்பானா? இல்ல, வாய்ப்பு இல்ல. உங்க அப்பா பிரசிடண்டா எத்தனை வருஷம் இருந்தாரு? அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடண்டா இருந்தாரு. ஓ, நீங்க எத்தனை வயசு இருக்கும்போது உங்க அப்பா எம்பி ஆனாரு? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி அங்க எம்பி வந்தது அன்னைக்கு. அதுக்கு பிறகு தமிழக்கா பத்தி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு கரெக்டா எத்தனை வயசு ஆகுது? 28. 28? ஆமா. இவ்வளவு சின்ன வயசுல இப்படி நீங்க அப்படின்னா? இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க காலேஜ் படித்த வருஷத்துல சேர்த்தா இப்போ உங்களுக்கு 30 வயசு இருக்கணும். ஆனா உங்களுக்கு 28 தான் ஆகுது. எப்படி? சின்ன வயசுலயே படிக்க போட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வயசு கணக்கு கிடையாது. சும்மா குத்து மதிப்பா சேர்த்து போடுறதான். ஓ, நீங்க எவ்வளவு நாளா இங்க எம்பியா இருக்கீங்க? இப்போ 4-5 வருஷமா தான் இருக்கேன். ஆனா இடையில கமிஷனரா இருந்தீங்கல்ல? அதான் சார் கேட்டுட்டாரு. எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேனே. கேட்டதுக்கு போக சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் கமிஷனரா இருந்தேன். எனக்கு அது பிடிக்கல, அதனால எம்பி ஆயிட்டேன். எப்படி எம்பி ஆனீங்க?
எங்க அப்பா எம்பில இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடம்பு சரியில்லாம போச்சுது. அதனால அந்த பதவி எனக்கு கொடுத்தாங்க. டேனியல் எப்படி உங்க கூட? இதுக்கு முந்தின தேர்தல்ல அவர் தான் எம்பியா இருந்தாரு. இந்த வாட்டி எங்க அப்பா ஜெயிச்சாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைனால நான் வந்தேன். நானும் டேனியல் ஃப்ரெண்டு. அதனால நாங்க சேர்ந்துதான் இருக்கோம். ஓ, எம்பி துணை எம்பின்னு. அவன் நல்லா நேர்மையானவன். மக்களை நல்லா சந்திச்சு பேசுவான். எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சேர்த்துக்கிட்டேன். உங்க ஊர்ல எத்தனை ஸ்கூல் இருக்குது? சின்ன ஸ்கூல் தான் இருக்கு, ஹை ஸ்கூல் இல்ல. ஹையர் செகண்டரிக்கு பக்கத்து ஊருக்கு போகணும். ஆமா, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய ஹை ஸ்கூல் இருக்க. அதுக்கு நிர்வாகி யாருன்னு தெரியுமா? அதை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஃபீஸ் எதுவுமே வாங்குறது இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க படிக்கிற எல்லாருக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். குறிப்பா பெண் பிள்ளைங்க மட்டும் நான் கேள்விப்பட்டேன். அது நம்ம கவர்மெண்ட் குழந்தை இல்ல. எனக்கு தெரியாது. அப்போ உங்க பிள்ளைங்களாம் அங்கதான் படிக்கிறாங்களா? எனக்கு தெரியாது சார். அந்த ஸ்கூல்ல சர்ச் பண்ணுங்க. அப்புறம் அன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அவங்க உங்களோட பெரியவங்க. அன்னைக்கு அம்மான்னு சொல்லுங்க. சரி. அன்னைக்கு அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? சொந்த பிள்ளைங்க 3. வளர்ப்பு தெரியாது. அன்னைக்கு 3 பிள்ளைங்களா? ஒரே ஒரு பிள்ளைதான். அப்புறம் அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஜமீன்தார் தானே? முன்னாடி காலத்துல இருந்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன் ஜமீன்தார் குடும்பம்னு. அப்புறம் உங்க அன்னைக்குலயமா? இல்ல, எங்க குடும்பம். புரியல, உங்க குடும்பம்னா? எங்க பாட்டி மகா. உங்க அன்னைக்குலி அம்மாவோட ஹஸ்பண்ட் கூட வந்து எத்தனை பேரு? இது வரைக்கும் நான் இதை கேட்கவே இல்லையா? எனக்கு தெரியாது. செல்வப்பா மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் கூட பிறந்தது ஒரு அண்ணன் 2 அக்கா. உங்க செல்வப்பா தான் கடைக்குட்டி ஜமீன்தாரு. ஜமீன் ஆளுக்கு அத்தனை தகுதியும் உடையவரு. அன்னைக்கிடிக்காக எல்லாத்தையும் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவரு. ஏன்னா உங்க காதல் இப்படிப்பட்டது. இது வரைக்கும் அந்த குடும்பங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல, நாங்க பார்த்ததே இல்ல. பார்க்க முடியாது. அன்னைக்கு பார்க்க விட மாட்டாங்க. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அப்புறம் உங்க அப்பாவுக்கும் அன்னைக்கிளி அம்மாவுக்கும் ஏதோ பகன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும் சார். சார், எதுக்கு சார் தேவையான மக்கள் நான் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைரக்டா கேளுங்க. அவசியம் இருக்கு சார். அப்படின்னா உங்க அப்பா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்க அப்பா கெட்டவர் தான். ஆமா, எங்க அப்பா ஏக்கர்தான். அன்னைக்கு கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் உங்க அப்பா ஏக்கர்ல அதான் அப்பமே செக் வச்சிருக்கு. உங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இன்னும் தன்னை பழி வாங்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே செக் வச்சுட்டாங்க இந்த அன்னைக்கு. செக்குண்ணா, உங்க வீட்டு செக்கு எங்க வீட்டு செக்கு இல்ல. மாறான செக் வச்சிருக்காங்க. அன்னைக்கு பகச்சுக்கிட்ட எவனும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. என்ன உணர்றீங்க? அன்னைக்கிளி அதிரும். யாரையும் சும்மா விட்டது இல்ல. ஆனா ஒரு கூட்டம் இன்னும் அன்னைக்கிலே பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தெரியாத ஆல்ரெடி இவங்க எல்லாம் பழி வாங்க போட்டுட்டாங்கன்னு. எல்லாருக்குமே மரண செக் வச்சிருக்குது. நான் எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிட்டு வந்துட்டு இந்த அன்னைக்கிலே. என்ன பொம்பளையாது? யோசிக்கவே முடியல. என்ன உணர்றீங்க? மனுஷ மூளையே இல்லையா? விசித்திரமான பெண்ணுதான். பெண்களால இதே சாதிக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்ச, கண்ணால பாத்துட்டோம். முடியுன்னு தான் அதுக்கு உதாரணமா இருக்கணும்னு சாதிச்சு காட்டின பொண்ணு. பொண்ணா? அவங்க என் அம்மா. மிஸ்டர், இன்னும் எங்க விசாரணை நாங்க ஆரம்பிக்கவே இல்ல. எங்க விசாரணை எப்படி இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ தாராளமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இது நான் மறைக்கணும் அவசியம் இல்ல. அதுக்காக தெரியாத கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு கல்யாணம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் இருக்கும். இவங்க எதுக்கு ஏன் கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்க? நாங்க விசாரணைக்கு கூப்பிட்டா நீங்களே வரணும். நாங்க உங்களை விசாரிக்கிறதோ எங்களையே இங்க பார்த்தாலும் நீங்க காட்டிக்க கூடாது. புரியுதா? மீறி நீங்க அப்படி காட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். தெரியும்.
எங்க பாக்குறதோ நாங்க உங்ககிட்ட விசாரணை பண்ணதோ வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது வெறும் ஆரம்ப கொஸ்டின் தான். இதுதான் மெயினான கொஸ்டின் தான் வரும். நாங்களும் தோண்டி தோண்டி பார்க்கோம். புதையல் மாதிரி ரகசியங்கள் தான் வருதே தவிர விட கிடைக்க மாட்டேங்குது. யார்கிட்ட கேட்டா விட கிடைக்கணும் தேடிக்கிட்டு இருக்கோம். தூக்கிடுவோம் சீக்கிரம். எங்க குடும்பத்துல அன்னைக்கு வளர்ப்புக்கிட்ட நொங்க நோண்டி எடுத்தாலும் ஒரு பதில் வராது. என்ன சார் மனசுக்குள்ளே சிரிச்சமா இருக்குது. அன்னைக்கிளி வளர்ப்புக்கிட்ட எந்த பதிலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இல்ல சார், அன்னைக்கிளி வளர்ப்புக்கிட்ட தானே இந்த பதில் எடுக்க முடியாது. அன்னைக்கிளி வளர்ப்பு இல்லாதவங்க கிட்ட கேள்வியை கேட்டா இவங்க என்ன உணர்றாங்க? உங்க குடும்பத்துல அன்னைக்கிளி வளர்ப்பு இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்களே, என்ன ஆளுக்கான இதே சொல்றாங்க. அது யாரு? அது யாரு? நம்ம குடும்பத்துல யாரு இருக்கா? ஒருத்தர் இல்லையே. எங்க வாங்கணுமோ நாங்க அங்க வாங்கிக்கிடுதோம். சாயங்காலம் விசாரணைக்கு வரணும். இப்ப நீங்க கிளம்பலாம். சரி. உனக்கு மொண்டையில அறிவு இருக்கா இல்லையா? என்ன வேலை பார்த்திருக்க நீ? இல்ல, சரியாதான் பண்ணுன. சரியா பண்ணுனா? இங்க பார், மரியாதை சொல்றேன், முதல்ல கிளம்பு. ஐயோ, இல்ல தெரிஞ்சா என் நிலைமை வெத்த கேடு. வெளியே போ. இல்ல, நான் போக மாட்டேன். இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். அறிவோட பேசுறியா இல்ல அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உங்க பாட்டி தான் அறிவு இல்லாம பேசுனா உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ படிச்சவா தானே? உன்னை எனக்கு அப்படி பார்க்க தோணல. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்னை அந்த எண்ணத்துல பார்க்கவே இல்லை, உன்னை பார்க்கவும் மாட்டேன். எனக்கு தோணாது. இங்க பாருங்க, எங்க பாட்டி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்களை என்ன நினைச்சு வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னால தாங்கிக்க முடியல. அதான் ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப என்னால அங்க போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். நீங்களா முட்டாளா? படிச்சிருந்து இப்படி முட்டாளா இருக்கீங்களே. என்ன நம்பிக்கையில என்ன தேடி வந்த? நானா அடிச்சு துவைக்கிறதுக்குள்ள நீனா போயிட்டா உனக்கு நல்லது. உங்க பெருமையெல்லாம் வர சொல்லியிருக்கேன். நான் உன்னை அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. நீங்க என்ன எப்படி பார்த்தாலும் சரி, நான் உங்க கூட தான் வாழுவேன். நான் உங்க கூட தான் வாழுவேன். எங்க பாட்டி உங்களை பத்தி பேசி பேசிய என் மனசுல உங்களை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. உங்க கூட நான் வாழணும். என் கூட வாழறதுக்கு நான் உன்னை நேசிக்கணும். எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல, புரியுதா? எங்க வீட்டார்கள் வெளியில வரதுக்குள்ள நீனா போயிட்ட நல்லது. சொன்னா கேளு, வெளியில போ. முடியாது, உங்க கூட வாழணும் வந்துட்டேன். இனி நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் வாழுவேன். அறிவு இல்லாம பேசாத. என் கூட வாழறதுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். எனக்கு உன்னை பிடிக்கல. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். என்ன முட்டாளா? எதை வச்சு அப்படி சொல்ற? துணி கடையில என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டீங்க. அக்கா பொண்ணுங்க நல்லா பாசமா நடந்துக்கிட்ட. தொட்டெல்லாம் பேசுனீங்க. அம்மா தாயே, உன் மேல இறக்கப்பட்டது ஒரு குத்தம்மா. தாய் இல்லாத பிள்ளைக்கு மாமனா இருக்கலாம்னு நினைச்சேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு பாவமா இருந்தது. அதனால மாமா மாதிரி நடந்துக்கிட்டேன். என் அக்கா பிள்ளைங்கிட்ட நான் அப்படிதான் நடந்துக்கிடுவேன். அதே மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். உனக்கு அந்நியமா தெரியக்கூடாதுக்காக தான் நெருங்கி நின்னேன். மற்றபடி தப்பான எண்ணத்துல இதுவே இல்ல. அப்படி பார்க்க தோணாது. உங்களுக்கு என்ன தோணாம இருக்கலாம். நீங்க என்ன தொட்டு பேசும்போதே என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு பாசத்துல தொட்டு பேசுறது ஒரு குத்தமாமா. அது காதல் இல்ல. காதலோட தொடுறதுக்கும் பாசமா தொடுறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. உண்மைதான், அது தெரியாத சின்ன பொண்ணு நான் இல்ல. நீங்க பாசமா தான் தொட்டீங்க, உண்மைதான். ஆனா எனக்கு காதலா தோணுச்சு. நானும் அதை தப்புன்னு தான் நினைச்சேன். அப்படி நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க பாட்டி உங்களை எண்ணி நினைச்சு நினைச்சு பேசி 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 அந்த பாசம் போய் காதலா மாறிட்டு, ஏன் காதலிச்ச என்ன தப்புன்னு மாறிட்டு. உங்களை ரொம்ப பிடிச்சது. உங்க நேர்மை, உங்க பேச்சு எல்லாமே எனக்கு பிடிச்சது. என்னைக்குனாலும் ஒருத்தர் கூட நான் வாழ போறவ தானே. அது மனசுக்கு பிடிச்சவரா இருந்தா நல்லா இருக்குமேங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். ப்ளீஸ். மீனாக்க பொண்ணு தப்பு பண்ணதுக்கே நான் விரட்டி விரட்டி அடிக்கணும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அதே தப்பு பண்ணிட்டு என்கிட்டே வந்திருக்க. அவளும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளும் என் கையில மாட்டினாலே சின்ன பின்னமா ஆக்கிருவேன். நீ என்ன தேடி வந்திருக்க? கால்ல கிடக்கத அடிச்சு துவைக்கிறதுக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லது. வெக்கமா இல்ல? ஏய், நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன் இல்ல? அசிங்கமா தொட்டேனா? சொல்லுடே, உன்னை நான் வேற எங்க தொட்டேனா? பின்ன உன்ன மாதிரி லெட்டெல்லாம் அப்படிதான் பேசணும். அதான் நல்ல பெண்ணா உனக்கு பிடிக்காதுல்ல? நான் உன்னை தப்பா எங்க தொட்டனாடி சொல்லு. இல்ல தப்பா அங்கன்னு போத்தனா? இல்ல உன்கிட்ட வலிஞ்சிட்டு வந்து நின்னா? நான் உசுருக்கு உசுர காதலிச்சக்கிட்டயே என் காதல சொல்லாதவன். அவளையே நான் தப்பா பார்க்காதவன். அவ கிட்ட கூட நெருங்கி போகாதவன்.
உன்ன அக்கா பிள்ளைய பார்த்தேன்டி. என் மீனாக்கா பிள்ளைங்களை நான் எப்படி பார்த்தனோ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நான் தாய் மாமனா இருந்தனோ அதே மாதிரி ஒண்ணி நான் பார்த்தேன். உங்க அம்மா புத்திய நீ காட்டுட்டல நீ. அவளுக்கு பிறந்த பிள்ளை தானே, அதான் உனக்கு அதே புத்தி இருக்குது. தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். அம்மா மாதிரி நான் இல்ல. ஏய், என்னடி நீ கறி அடிச்சிட்டு இருக்க? மோதி அதை வெளியில போ. என்னடா நடக்கிறீங்க? நீங்க உள்ள போங்க, இங்க ஒண்ணு இல்ல. இங்க ஒரு அரிக்குட்ட முழுமாடு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. போடு போடு. உங்க அம்மா புத்தியவே எடுத்துட்டு வந்திருக்கியோ, அதுக்கு வேற ஆளை பாரு. ஒளிரும். பாருங்கக்கா, இவன் லட்சணத்தை பாருங்க. என்ன வேலை பார்த்திருக்கனே, என்ன வேலை பார்த்திருக்கனே. ஓடி போறதுல உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல? அப்படின்னு அவன் உன்னை விரும்பலன்னு சொல்றான். நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பெரியம்மா பாட்டி என்னை இவங்களையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன அறியாமலே இவர் மேல காதல் வந்துட்டு பாட்டி சொன்னதை உண்மையாக்குனா என்னன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, இவருடைய நல்ல குணம் எனக்கு பிடிச்சது பெரியம்மா. பிடிச்சது இல்ல, அதை எங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அதை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிருப்பல. நீ காதலிக்கிறது அவனுக்கே தெரியாது, அவன் உன்னை விரும்பவே இல்லை. இப்படி எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு அவனை தேடி வந்திருக்க. அவன் எம்பி. இந்த விஷயம் வெளியில போனா அவன் நிலைமை என்னத்துக்காகும், அவன் மான என்னத்துக்காகும்? கொஞ்சம் கூட மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்கல்ல? நீங்கெல்லாம் படிச்சு எதுக்கு? இல்ல தெரியாமல கேட்க, உங்க படிப்பெல்லாம் நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? எனக்கு புரியல. ஏன் எல்லாம் இப்படி இருக்கீங்க? இப்படி படிச்ச முட்டாளா இருக்கீங்களே. இவ படிச்சாலே சந்தேகமா இருக்கு. படிக்கிறது புத்திய வளர்க்கறதுக்கு தான், நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கிறதுக்கு தான். இப்படி ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறதுக்காக இல்ல. உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நல்ல அறிவை வளர்த்துக்கிடுவீங்கக்காக தான். அறிவை வளர்த்தா எது நல்லது எது கெட்டதுன்னு நிதானிக்க தெரியுங்கக்காக தான். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பீங்க. அதுக்கு அறிவு வேணுங்கக்காக தான் படிக்க வைக்கிறது. நீங்க படிச்ச படிப்பை எதுக்கு பயன்படுத்துறீங்க எனக்கு புரியல. உன் வாழ்க்கை நாசவனாக்குதானே இவன் வாழ்க்கை நாசவனாக்க வந்திருக்க. உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ வீட்டுல சொல்லியிருக்கலாம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்ல? உங்க வீட்டு பொண்ணு காதலிச்சதுக்கே நீங்க காதலை ஏத்துக்கல. அவங்க சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாங்க. வெளியில இருந்து பாக்கும்போது நாங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிச்சமா தான் தெரியும். நாங்க அவங்க மேல உள்ள பாசத்துலதான் இந்த காதல் வேண்டான்னு சொன்னோம். அவனுங்க ஒன்னா நம்பர் பிராடுகால பயிலுங்க. காதலிக்க தப்புன்னு சொல்லல, அவங்க எல்லா விதத்திலும் நமக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்கன்னு யோசிக்கணும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். கடைசி வரைக்கும் அவங்க கூட மட்டும் தான் நம்ம வாழ போறோம். அப்படி கடைசி வரைக்கும் அவங்க கூட வாழ போறவங்களுடைய உறவு எப்படி இருக்கணும், அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி இருக்கணும்? ஆமா, காதலிச்சா நாங்க பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கலதான். சரி, படிச்சுக்கிட்டு இருக்கா, நல்ல பையன் தானே, ஒரு 3 வருஷம் நல்லசா போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு பொறுமையா இருந்தோம். அவ்வளவுதான். அதுக்காக பொண்ணு கொடுக்கறவங்க மாப்பிள்ளை பத்தி விசாரிக்காம இருப்பாங்களா? விசாரிக்கும் போதுதான் அவனோட முழு சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் தமிழை விரும்பினது உண்மைதான், ஆனா அந்த காதல் ரொம்ப நேரம் நீடிக்கல. அவன் என் பொண்ணு கூட கடைசி வரைக்கும் வாழ போறவன் தான், ஆனா அவளுக்கு உண்மையா இருக்க மாட்டான். கட்டிக்க போறவனோ கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையா இருக்கணும். உண்மை இல்லாதவங்க கூட கடைசி வரைக்கும் வாழ யோசிக்க கூட செய்யக்கூடாது. ஒரு திருப்பி நமக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டா அடுத்தடுத்து துரோகம் செய்யறதுக்கு அவங்க அஞ்சவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு சர்வசாதாரணமா போயிடும், அதுக்கு பழகிடுவாங்க. இங்க யாருமே செஞ்ச தப்பா உணர மாட்டாங்க, அதுக்கு வியாக்கியானம் தான் தேடுவாங்க. அத தப்பு இல்லன்னு எப்படி நிரூபிக்கலாம்னு தான் பாப்பாங்களே தவிர செஞ்ச தப்பை இங்க யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்படித்தான் அவனும் பண்ணனான். அதனாலதான் என் பொண்ணு அவன் கூட வாழ வேண்டாம் நாங்க சொன்னோம். அவளுக்கு புரியல, பட்டுத்தான் அனுக்கிட்டு போயிருக்கா. போகட்டும், நீ அவங்கள நினைச்சிட்டு இங்க வந்திருக்க. செம்பகவல்லி வைக்கிற லவ் பண்ண சரி, நல்ல பையனா இருக்கான், பேசி முடிக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் உண்மையான சீரபமே தெரிஞ்சது. 50 கோடி ப்ராஜெக்ட கிஷோர் கிட்ட கையெழுத்து கேட்டான். அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்க பொண்ணை கட்டிக்கிறதே இல்லைன்னா வச்சுக்கிட்ட. நீ எங்க கிட்ட கொச்சா பேசணும். போயிருக்கா, போயிட்டு வரட்டும். இனி நாங்க அடைக்கல கொடுக்க போறது இல்ல. எதுக்கு இப்படி ஒருத்தர் வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டீங்க? அவ ஓடி போயிட்டா நல்லதானே இருக்கா, அப்படி நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அவன் நல்லா வாழ்றத நீ பாத்தியா? போனவா எங்க இருக்கான்னு கூட தெரியாது. நாங்க தேடி பார்த்தோம், கிடைக்கல. அவங்கள முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்க. நல்ல உதாரணத்துக்கு நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க. இப்படி தப்பா போனவங்கள உதாரணமா எடுத்துக்கிடாதீங்க. உங்க வீட்டுல தான் ஆனந்தி தெரிந்தா, அவ எப்படி கல்யாணம் பண்ணினா? ஆமா, ஆனந்தி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணா. ஆனா வீட்டு விட்டு வரும்போது தனியாலாம் வரல. யாரு கூட வாழ போறோமோ அவன் கூட தான் வந்தா. விக்கி காதலிச்சா உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டா உங்க பாட்டி கொடுக்கல, அதுக்காக விட்டுட்டு வரல.
தான் குடும்பத்தையும் அங்க கூட்டிட்டு போனா ஆனந்திக்கு நம்பிக்கையை கொடுத்தா குடும்பமே நம்பிக்கை கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஆனந்தி இங்க வந்தா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ செஞ்ச பாரு அது கரெக்ட். அத முன்னுதாரணமா எடுத்துக்க. சொல்லாம கொள்ளாம ஓடி போனவளை முன்னுதாரணமா எடுத்து வச்சிருக்க. அக்கா மரியாதை அவளை வெளியில அனுப்புங்க அக்கா. சரி கிளம்பு. இல்ல நான் இனிமே அங்க போக முடியாது. பாட்டி ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க. எட்டு பேச்சு பேசுற நீ? இது அவன் வாழ்க்கை. அவன் யார் கூட வாழணும் அவன் தான் முடிவு பண்ணணும். நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏமா அவன் கல்யாணமே வேண்டாம் பொது வாழ்க்கை தான் வேணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை போய் வேண்டாம்மா சொன்ன கேளு, வா வீட்டுக்கு போயிடலாம் வா. வர மாட்டேன். நான் வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழுவேன். வேண்டாம் சொன்ன கேளு. என்ன அடிக்க வச்சிடாத. வா கிளம்பு. அவளை அடிச்சு கூட்டிட்டு போங்க அக்கா. என் மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கா. டேய் அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வா. என்ன பேச்சு பேசுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தான் வேணும்னு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டா. இப்ப ஊர் முழுக்க அந்த பொண்ணு ஒண்ணு தான் பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, ஊருக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வா. விளையாடுறீங்களா என்ன? என்ன பத்தி தெரிஞ்சுமா பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கும் நானும் எவ்வளவோ கல்யாண ஏற்பாடு பண்ணி பார்த்தேன். இவன் கேட்கற மாதிரி இல்ல. என் தங்கச்சி பொண்ணு வரைக்கும் இவனுக்காக காத்திருந்து இப்பதான் அந்த பொண்ணை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவன் இப்படியே இருந்தா இவன் வாழ்க்கையை நாசமா போயிடும். அந்த பொண்ணு இவனை விரும்பி தானே வந்திருக்கா. நிச்சயமா சந்தோஷமா வாழ்வா. இவனுக்காக விட்டு கொடுத்து வாழுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த பொண்ணை உள்ள அனுப்பிங்கம்மா. அங்கிள் என்ன பேசுறீங்க? அவனுக்கு இல்ல விருப்பம் இல்ல. ஏமா அவனுக்கு எந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு? அவன் காதல் சொல்லியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? ஏமா எங்க பிள்ளைக்கும் கல்யாணம் காட்சி பார்க்கணும் எங்களுக்கு ஆசை இருக்காதா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்குது. உள்ள அனுப்பி வைங்க. கோத்த கலப்பாம உள்ள போங்க. ஏன் கோத்த நீ கலப்பிடாத. ஏமா நீ உள்ள வாமா. அப்பா இது ஏன் முடிவு? அந்த பொண்ணு கூட நீ வாழ்ற போதும். ஊருக்காக நீ வாழ்ந்துட்டு போதும். கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் வாழு. ஏமா நீ உள்ள வா. நீ தான் வேணும்னு வந்திருக்காள. அப்ப அந்த பொண்ணுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கணும். உன்கிட்ட காதல சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனாலும் எந்த நம்பிக்கையில உன்னை தேடி வந்துட்டா. இன்னும் அந்த பொண்ணு எங்கேயாவது அனுப்பினாலும் அது பழிப்பாவும் நமக்கு தான் வந்து சேரும். வேண்டாம், அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்தாலும் அந்த பழிப்பாவும் நமக்கு தான் வந்து சேரும். ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன குறை? நல்லதானே இருக்கா? உனக்கு பொருத்தமா இருப்பா. வா. அப்பா டேனியல் மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி ஆயிரும். அங்கிள் என்ன பேசுறீங்க? அவன் தான் விரும்பலையே. தமிழே பாவம், பிறந்ததுலேருந்து தாய் கூட வளரல. டேனியல் நல்லா பார்த்துக்கிடுவான். அவனுக்கு தாய்மை குணம் அதிகம். உனக்கு தான் தெரியுமே. உண்மையா இருப்பான். கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அவன் ஏத்துக்கிட மாட்டானே. ஒன்னா வாழ்ந்தா சேர்த்துக்கிடுவான். தானில மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது. பாரு பாவம், பிறந்ததுல இருந்து தாய் கூட வளரல. இனியாவது அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழட்டும். தெரிஞ்சோ தெரியாம நல்ல முடிவு எடுத்திருக்கா. இருக்கட்டுமே, தானில பத்தி நமக்கு தெரியுமே. சொக்க தங்கம். இப்போ அவ யாரோ நான் பாசம் வைக்க மாட்டேக்கா. பொண்டாட்டி ஆயிட்டா கண்டிப்பா உனக்கு பாசம் வந்துடும். ஏமா நீ உள்ள வாமா. ஏமா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போங்கம்மா. அப்பா நான் ஏத்துக்கிட மாட்டேன். உன் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. வாழ போறவன் நான் தானே. பெரியவங்க பேச்சு தட்டக்கூடாதா. உள்ள கூட்டிட்டு போ. இல்லடா, அப்பா பேச்சு ஏன் தட்டிக்கிட்டு இருக்க? அதான் முறைக்காத. உள்ள கூட்டிட்டு போ. அக்கா சொல்றேன்ல. அவன் நம்மள என்ன நினைப்பான்? அவன் நம்மள நினைக்கிறது ரொம்ப முக்கியம் பாரு. புள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நல்ல வண்டி, சொக்க தங்கம். அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா நான் இந்த பொண்ணு தப்பா நினைத்திலே பார்க்கல. தொட்டு பேசுறது என்னமோ உண்மைதான். மாமா இங்க முறையில் தான் பேசுனேன். இந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுட்டேன்னா நீங்களுமா? தொட்டு பேசுனியா? இது எப்பண்டா? கடையில வச்சு. அக்கா தப்பான எண்ணத்துல இல்லக்கா. அக்கா தப்பான எண்ணத்துல இல்லக்கா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. படவா ரஸ்கல் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தான் எனக்கு அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏமா அவன் கிடக்கா, நீ உள்ள வாமா. என்ன பண்ண போற? அக்கா எனக்கு அவளை மனைவியெல்லாம் பார்க்க தெரியாதுக்கா. ப்ளீஸ்க்கா என்னால மனைவியா பார்க்க முடியாதுக்கா. நான் இன்னும் என் காதல் வழியில இருந்து வெளியில வரல. என்னால இனி எந்த பொண்ணையுமே ஏத்துக்கிட முடியாதுக்கா. டேய், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்க பிறந்தாச்சு. அக்கா என்னால அதுல இருந்து மீண்டே வர முடியலக்கா. வேற ஒரு பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுக்கா. டேய், அவளையும் கொஞ்சம் யோசித்து பாரு. வீட்டை விட்டு வந்துட்டா. அக்கா நீங்க கூட்டு போயிருங்கக்கா. ப்ளீஸுக்கா என்னால யாரு கூட வாழ முடியாது. என்ன விட்டுருங்க, நான் போறேன். எங்க போவ? நான் ஒண்ணு சொல்றேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன். அதே மாதிரி உங்க மனசுல நான் வராம நம்ம சேர்ந்து வாழவும் வேண்டாம். அது வரைக்கும் உங்க பாதுகாப்புல வாழ்ந்துட்டு போறேன். உங்க மனசுல நிச்சயமா இடம் பிடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மனசுல நான் வராம நீங்க என் பக்கத்துல கூட வர வேண்டாம். உங்க காதலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல காதல் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். என்ன பண்ணா உங்களுக்கு என் மேல காதல் வருமா அதை பண்ணதுக்கு நம்ம
பண்றேன். ஆனா உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். அக்கா எனக்கு ஏத்த மருமக தான். இவன் சீக்கிரம் மனசுல இடம் பிடிச்சிருவான். அவன் உறைஞ்சி போய் நிற்கான். என்னடா அக்கா இல்லக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. சரி வாமா, அவனுக்கு விருப்பம் இல்ல. அவ ஏன் மருமக, அவ இங்கதான் இருப்பா. அப்பா அவ ஏன் மருமக. ஏமா நீ உள்ள வாமா. டேய் மரியாதையா உள்ள கூட்டிட்டு வா, இல்ல பத்திரிக்கைக்கு போட போட்டு நானே வர வச்சு இந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டான். அதான் அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நானே பத்திரிக்கைக்கு செய்தி கொடுத்துருவேன் பாத்துக்க. ஊத்தண்டு உலக தொண்டு நடந்துட்டு இருக்கிய அந்த பதவியை புடுங்கிட்டு விட்டுருவாங்க சொல்லிவிட்டேன். ஊருக்கு தொண்டு செஞ்சதெல்லாம் போதும், முதல்ல என்ன தாத்தா வாக்கு, முதல்ல அந்த புள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. நீ எத்தனை நாள் தான் மொட்டை பயில அலைவ. அப்பா எனக்கு இவன் மேல காதல் வராது. ஆமா அதான் அந்த புள்ள பக்கத்துல நின்னா உறைஞ்சு போய் நிக்காங்க. அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்காது. அதான் அந்த பொண்ணு சொல்றாளே, உன் மனசுல இடம் பிடிக்காம நீ என்ன ஏத்துக்கிற வேண்டாம் சொல்லிருக்காளே. அது வரைக்கும் அவ இந்த வீட்டுல ஒரு பொண்ணா இருக்கட்டும். என்னைக்கு உனக்கு அவளை பிடிக்குதோ அன்னைக்கு சொல்லி ஊரறியா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் இதே வீட்டுல ஒண்ணா இருங்க, ஆனா சேர்ந்து வாழண்டா போதுமா. விபரீத முடிவு எடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். அது அப்புறம் பார்க்கலாம்டா. உள்ள கூட்டிட்டு போ. ஐயோ சார், அறிவு இல்லாம நடக்காதீங்க சார். சொன்னா கேளுங்க. நீங்க இப்படி பண்ணல, உங்களுக்குள்ள போயிருக்கிறது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு சார். எல்லாம் தெரிஞ்ச நீங்க வருத்தப்படுவீங்க. எனக்கு உங்களை திட்டவும் முடியல. ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளு. கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச போது இருக்குடி. உன் நினைவுகள் என்ன வாட்டுது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இது நம்புறல. நீ என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. சார் அதான் பயமா இருக்கு. இப்போ நீங்களா இல்ல, தெரிஞ்ச வருத்தப்படுவீங்க. விடுங்க சார். ஐயோ சார் விடுங்க. நான் என்ன அடிச்சறேன். இங்க விடுங்க. முடியாது. அடிச்சறேன். மரியாதை விட்டுருங்க. முடியாது முடியாது முடியாது. ஐயோ என்ன விடுங்க ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றல. எனக்கு கத்த வைக்காத. முடியாதுன்னு சொல்றேன். பிடிக்கொண்டி ஒண்ணு ரொம்ப பிடிக்கொண்டி. நான் இந்த அளவுக்கு யாரையுமே நேசிச்சதில்ல. பைத்தியம் ஆயிட்டு சொல்ல தெரியல. உன் மேல பைத்தியமா தான் இருக்கு. ஒரு ஆணுக்கு தனக்கு வரப்போறவா இப்படி இப்படிலாம் இருக்கணும் ஒரு ஆசை இருக்கும். நான் அப்படியே உன்னை பாக்குறேன். என் மனசுல இப்படி எப்படின்னு இருக்கணும் ஒரு கனவு இருந்தது. அப்படியே இருக்குடி. அப்படியே இருக்கு. 100% நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அப்படியே இருக்கு. உன்னை நான் எப்படி மிஸ் பண்ண சொல்லி உண்மையில பைத்தியமா இருக்கேன். சொல்ல தெரியல. புரியுது நான் பண்றதா புரியும், எனக்கு புரியும். ஆனா எனக்கு முடியல. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு. இங்க பாரு, எனக்கு சொல்ல தெரியல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ராணி. என் கோத்த குழப்பாதீங்க. சரிடா, அப்புறம் உங்க மூஞ்சில நான் மிதிக்க மாட்டேன். எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துக்கிடாதீங்க. சரி இருக்கல. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? சரி, உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்ட. இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. என்ன விடுங்க. சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காம எதுக்கு நான் பண்ணதுக்கெல்லாம் சம்மதிச்சேன்? சொல்லு, பிடிக்கலன்னு அன்னைக்கு செருப்பு கொஞ்சம் அடிச்சுக்க வேண்டியதானே? நான் உன்கிட்ட விளையாடும் போதும், நான் உன்னை தொட்டு அடிக்கும் போதும், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ஒதுங்கி போயிருப்பேன்ல. எதுவுமே நீ பண்ணாதனாலதான் நீ என்ன விரும்புற நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, நீ என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும். எங்க பாரு, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். புரியுதா? என்ன பைத்தியமாக்காத, பைத்தியக்காரனாக்காத. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்ப சொல்றேன், எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. புரியுதா? உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல தெரியாத அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏதாவது பண்ணுன பாரு, நான் பைத்தியக்கார மாதிரி வந்தேன். அந்த நிலைமையில கூட உன்னை காயப்படுத்திடக்கூடாது, உன்னை நோக அடிச்சிடக்கூடாதுன்னு எனக்கு நானே தண்டனைப்படுத்திட்டு இருக்கேன். ஆமாடி, உன்னை தொட்டு அணைக்கணும் போல எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உன் கூடையே இருக்கணும் போல எனக்கு இருந்தது. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. உன் குறும்புத்தனம், உன் குரல் எல்லாமே என்ன பைத்தியமாக்குச்சு. அத பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாடி, நீ இப்படி பண்ண நல்ல மாட்டுத்தனமா இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி உன்னை நான் உசுர விரும்புறேன். புரியுதா? மரியாதை வெளில போங்க. ஹாய், சொல்லிக்கிட்டே இருக்க. கப்பார், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளில போங்கன்னு சொன்னேன். அப்படியா? சரி, போறேன். நீ என்ன புரிஞ்சுக்கல. நீனும் விடுங்கன்னு சொன்னேன். விடுங்க. பிடிச்சிருக்கா? சொல்லு. அக்கா, ஐயோ, என்னைய தம்பிங்க. சும்மா இங்க பாச்சலாம். அக்கா அழுத மாதிரி இருந்ததே.
நினைச்சிட்டு இருந்தேன்டா. அவ்வளவுதான். மாமாவாக்கா? ஆமா மாமாடா. ஐயோ சாரிடி சாரிடி, என்ன மன்னிச்சிருடி. அல்பத்தனமா நடந்துக்கிட்டேன். சாரிடி சாரிடி சாரிடி. இப்போ அக்கா மாமாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிங்கக்கா. சாரிடி சாரிடி, விட்டு அப்படி நடந்துக்க கூடாது. அல்பத்தனமா நடந்துக்கிட்டேன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியல. சாரிடி சாரிடி, என்ன மன்னிச்சிருடி. சரி, பாத்து வீட்டுக்கு போங்க. ராணி, ஒண்ணு இல்ல. உங்க வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. தனிமை, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க. நான் தடுத்ததே உங்க கௌரவத்துக்காக தான், உங்க தன்மானத்துக்காக தான். அந்த கிளி போல இப்படி பண்ணிட்டானே, எந்த பேர் வந்துடக்கூடாதுக்காக தான். ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க. நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன். உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாம இல்ல. போயிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க. இப்பதான் உன் கூட இருக்கணும் போல தோணுது. இப்படி இருக்கணும் போல தோணுதுடி. இந்த உண்மையான பாசம் எனக்கு வேணும்டி. கிடைக்கும் சீக்கிரம். போதும், கிளம்புங்க. சரி, உன்னை கூட நான் கிளம்புறேன். கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியாது. அதான் உங்க தோல்ல சாச்சிருக்கேனே. போங்க. என்னால இப்பவும் நம்ப முடியலடி. முடியாது இல்ல. போங்க போங்க. ஒரே வாட்டி. ஐ